நல்லபடியாக இந்த ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிளில் செஞ்ச ஹார்ட் கேக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். கண்டிப்பாக ஒத்த ஆளாலாம் என்னால் இதை செய்யவே முடியாது. என் டீம் ஹெல்ப்போடு தான் நான் அதை பண்ணேன். அப்படியுமே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. எங்கே விட்டுருவோமோன்னு பயமாக இருந்துச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்கிற தைரியத்தில் அவங்களெல்லாம் கையை எடுத்துருங்க, நான் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன நிமிஷம் தான் அப்படியே மொத்தமாக கவரை பார்த்துச்சு. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக பிடிச்சு நிப்பாட்டிட்டோம். அப்படியும் ஒரு சின்னதாக ஒரு சைட் கண்ணி லாங்காக விட்டுட்டேன் போல், அது கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி தொங்குச்சு. அதுக்கப்புறம் அதையும் கரெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஊஞ்சல் மாதிரி ஆட்டி பார்த்தேன், ரொம்ப அழகாக ஆடிச்சு. பேலன்ஸ் நல்லா இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. இந்த கேக்கை அப்படியே நாங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். கடையில் வச்சு தான் கேக் கட் பண்ணோம். சரி, இந்த ஹார்ட்டில் ஒரு ஹிடன் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேனே, அது என்னன்னு கேட்டிங்களா? அது என்ன தெரியுமா? இந்த கேக் வந்து ஹார்ட் ஷேப்பில் பண்ணது, அவங்க ஹார்ட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி மீன் பண்ணி பண்ணேன். ஸோ அவங்க மனசில் என்னெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க, எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட அளவில், அது சரியோ தப்போ தெரியாது, அதை ஆர்டர் படி இந்த கேக் பின்னாடி வச்சேன். ஸோ புல் அவுட்டில் அவங்க அதை இழுக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க கும்பிட்ற சாமி, அப்புறம் அம்மா அப்பா, அப்புறம் அவங்க அண்ணன், அடுத்த அண்ணன், அடுத்து தங்கச்சி பிள்ளைங்க, தங்கச்சி மாப்பிள்ளை, அப்புறம் பெரிய அண்ணன் குடும்பம், அப்புறம் சின்ன அண்ணன் குடும்பம், அப்புறம் எங்கள் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் அவங்க ஆசையாக வளர்த்த பெட் டாக்ஸ் ஹஸ்கி, அதுக்கப்புறம் வாலிபாலுக்கு அப்புறம் இளையராஜா, அதுக்கப்புறம் எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், அதுக்கப்புறம் காமராஜர். அதோட அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு மெசேஜோட ஒரு ஃபோட்டோ. இது நான் புரிஞ்சுக்கிட்ட ஆர்டர். ஆனால் பிள்ளைங்க சொன்னாங்க, மா பெட் டாக்ஸ்க்கு அப்புறம் தான்மா உங்களை பிடிக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், இளையராஜாக்கு அப்புறம் தான்டா என்னையே பிடிக்கும். ஆனாலும் ஏதோ உங்களோட சேர்ந்து என்னையும் வச்சுக்கலாமேன்னு சொல்லி நான் தான் கொஞ்சம் முன்னால் வச்சுக்கிட்டேன். விடுங்களேண்டா அப்படின்ட்டு. எங்கே இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்களோன்னு பயந்தேன். பட் தென் இல்லை, அவங்க ஒரு மாதிரி உணர்வு பூர்வமாக நெகிழ்ச்சியாக இருந்ததை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. புல் அவுட் இழுக்கும் போது அவங்களால சரியாக பார்க்க முடியலன்னு அதுக்கப்புறம் நின்று நிதானமாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக தெளிவாக பார்த்தாங்க. உண்மையிலே பார்த்து ரசித்தாங்க. அதை என்ன மாதிரி யோசித்து பார்த்தாங்கன்னு தெரியல. மலரும் நினைவுகளாக இருக்கா என்னன்னு. ஏன்னா நிகிலன் வாலிபால் படம் வரைஞ்சி அவங்க பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண அந்த லெட்டரெல்லாம் ஃபோட்டோவாக வச்சுருந்தேன். ஸோ அது நிகழ்ச்சியாக தான் இருந்துச்சு. ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டோம். அடுத்த கேக்கையும் நல்லபடியாக கட் பண்ணி கீழே விழாமல் எடுத்துடணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் தேங்க் காட் அதுவுமே சூப்பராக வந்துச்சு. கேக் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க சொன்னது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷனாக எங்கேயோ கடையில் வச்சு வெட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, எங்கள் ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து கொண்டாடுறது தான் எங்களுக்கு உண்மையிலே என்றைக்கும் பெரிய ஃபங்க்ஷன். எல்லாரோட சேர்ந்து நல்லபடியாக திருப்தியாக கேக் வெட்டி கொண்டாடணும். சின்ன கேக்காக பண்ணிட்டோமோ, சிம்பிளாக பண்ணிட்டோமோன்னு கொஞ்சம் தோண தான் செஞ்சிச்சு. ஆனால் வெட்ட கேக் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படிடா இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கேக்கை வச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தாராளமாக பத்துச்சு. பர்த்டேவும் திருப்திகரமாக முடிஞ்சிச்சு.